பிரஸ் காப்பியடி, மாநாட காப்பியடி, எல்லாம் காப்பியடி, செல்ஃபி எடு, எப்படி காப்பி அடிச்சுக்க. ஆனா ரேங்க் கார்டு போட்டுக்க, துண்டை தூக்கி போறேன், துண்டை சுத்தி போடணும், ஒருத்தர் சுத்தி தொங்க வச்சுட்டான். இப்ப நேற்று பாத்தீங்கன்னா துண்டை வாங்கி அவர் கழுத்துல போறோமா, இந்த பக்கம் ஒரு துண்டு, இந்த பக்கம் ஒரு துண்டு. அந்த ரேங்க் வாக்க பார்த்தா நம்ம மெயின் ரோட்ல எல்லாம் வந்து ஜீப்ரா கிராசிங் எல்லாம் போட்டுங்களா, அது மாதிரி எல்லா சிக்னலும் அதுல இருக்குது. இங்கே நிற்கவும், இங்கே நடக்கவும், இங்கே கிராஸ் பண்ணவும். காப்பி அடிக்கிறது ஒரு விவசாயம் இல்லையா? எக்ஸாம்ல காப்பி, மாநாடு கான்செப்ட் காப்பி அடிக்கீங்க. தளபதிக்கு சிபிஐ நோட்டீஸ் கொடுத்தாங்க. 2 முறை அழகா போய் டெல்லியில அட்டன் பண்ணிட்டு ராஜா மாதிரி வந்தாரு. செந்தில் பாலாஜி கொடுத்தாங்க நோட்டீஸ். என்னாச்சு? சேலஞ்ச் பண்ண பண்றான். இந்த திமுக 24 கட்சி இருக்குல்ல, சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். இந்த 3 ரூபாய்க்கு மேல ஆயிரம் பண்ணாங்க. அதுக்கும் நிறைய வந்து கோட்டர், கோழி பிரியாணி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திருட்டு பண்ண மட்டும் எவ்வளவு இருக்கு? 1 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. 1 லட்சம் கோடி, 1 கோடி இல்ல, 1 லட்சமே நமக்கு பெரிய காசு. 1 லட்சம் கோடி அடிக்குது ஒரு குடும்பம் ஒரு வருஷத்துக்கு. யாராவது ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யவும் விட மாட்டேன்னு சொல்ற தைரியம் இருக்கா? ஒன்று மட்டும் உறுதி, நமது ஆட்சி வரப்போவது உறுதி.